வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் நேத்திக்கு நம்ம லைவாக மார்க்கெட் ப்ரொஃபைலையும் ஓஏயும் வச்சு டெய்லி அனலைஸ் பண்ணோம். ஸோ நேத்திக்கும் நம்ம அனலைஸ் பண்ணோம். மார்க்கெட்டில் எந்த இடத்துல நமக்கு பை செல் பண்ணலாம், கால் சைடு எடுக்கலாமா, புட் சைடு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று லைவாக பார்த்தோம். மார்க்கெட் இந்த இடம், அதாவது என்னென்னா இந்த நம்ம ஹை இருக்கு இல்லையா, ஹைக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி ஒரு காமன் நேரம் கேண்டில் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் 25,600 550 வரைக்கும் மேலே போகும் அப்படின்னு நம்ம சொன்னோம். மார்க்கெட் அந்த ஹையை கட் பண்ணியிருக்கு, ஆனால் ஒரு காமன் நேரம் கேண்டில் மேலே க்ளோசிங் கொடுக்கல. ஓகேவா? ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட் டவுன் சைடு கீழே மெல்ல மெல்ல இறங்கி மார்க்கெட் வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலையோ இல்லைனா வேல்யூ ஏரியா லோவையோ ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா லோவையோ மார்க்கெட் டச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரெண்டுமே நடக்கலாம். மார்க்கெட் முழுக்க முழுக்க அந்த இடத்துல நின்று சைட்வேஸாக ட்ரேட் ஆகிருக்கு. இது என்றைக்கு மாதிரி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்தோம்னா நமக்கு மார்ச் 5ஆம் தேதி இப்படி தான் ஃபுல்லாக எல்லா டிபிஓவும் அதே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்து அதே மாதிரி தான் இன்றைக்கும் ட்ரேட் ஆகிருக்கு. அதே சேம் டே ட்ரேட், அதே சைட்வேஸ் ஆகி மார்க்கெட் நல்லா ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கி 13 டிபியும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்ததும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே. ஓகே, அப்போ மார்க்கெட் நாளைக்கு உடனே சடனாக இந்த மாதிரி கீழே இறங்கிருமா அப்படின்னு கேட்டால் அதை நம்ம லைவாக இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம நாளைக்கு ட்ரேட் அப்படின்னு சொல்லி எடுக்கிறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு நம்ம புட் சைடு மட்டும்தான், கால் சைடு கிடையாது. நாளைக்கு கால் சைடு நம்ம எடுக்கிறதா இருந்ததுன்னா அந்த கையெல்லாம் தாண்டணும். இந்த கையை தாண்டி மேலே மார்க்கெட் ஒரு காமன் நேரம் கேண்டில் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ரிஸ்க் எடுக்கலாம் கால் சைடு. இல்லைன்னா நம்ம புட் சைடு தான் நாளைக்கு நம்ம ட்ரேட் எதிர்பார்க்கணும். புட் சைடு எப்படி ட்ரேட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இப்போ இன்னைக்கு க்ளோசிங் இருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே நமக்கு நல்ல மார்க்கெட் க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா நம்ம கீழே ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா ஹை. இந்த வேல்யூ ஏரியா ஹை இருக்கு இல்லையா 22,360, அதாவது 22,350 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இந்த லெவலில் தான் மார்க்கெட் கீழே வந்தால் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இல்லை மார்க்கெட் அந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக வேல்யூ ஏரியாக்குள்ளே நமக்கு ஒரு 3 டிபிஓ கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா லோ, அதாவது அப்படின்னா 22,250 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மார்க்கெட். சரி, மார்க்கெட் நம்ம இப்படி எதிர்பார்க்குறோம். ஒருவேளை மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா என்ன செய்யறது? கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் இருக்கு இல்லையா, ஓப்பன்ல இருந்து மார்க்கெட் ஒரு காமன் நேரம் கேண்டில் ஓப்பன் வச்சுக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு காமன் நேரம் கேண்டில் ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்ம கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் ஒரு காமன் நேரம் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம புட் சைடு ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இதுதான் ஓகேவா. ஏன்னா நமக்கு ஐவி எல்லாமே புட் சைடில் தான் நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, கால் சைடில் கம்மியாக இருக்குது. அதனால தான் நம்ம புட் சைடு ட்ரேட் எடுக்கிறது சேஃபாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் மார்க்கெட் லைவாக நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறது எதாக இருந்தாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம பார்க்குறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் லைவாக பாருங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். அதனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பாருங்கள். கால் ப்ரீமியம் பாருங்கள். ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம், கால் புட்டோட ப்ரீமியம் எந்த லெவலில் இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் லைவாக நீங்கள் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ட்ரேட் எப்படி எடுக்க முடியும் நீங்கள் பாருங்கள். நான் சொல்கிறதுலாம் இருந்தாலும் நீங்கள் லைவாக அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதனால் நம்ம இந்த மாதிரி மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த லெவல், கீழே வச்சுன்னா இந்த லெவல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ மேலே அப்படின்னா இப்போ நமக்கு மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கிறது 22,493, அதே தான் ப்ரீவியஸ் டேனுடைய அதே லெவல் தான். ஓகேவா, அந்த லெவல்லே தான் மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்போ இந்த இடத்துல உள்ள காலோட வேல்யூ புட்டோட வேல்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே க்ளோசிங் கொடுத்துருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 29.25. கால் புட்டு 129 ரூபாயும், இது 125 ரூபாயும். ஸோ மார்க்கெட் மேலே 125 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஒரு கால் சைடு இருக்குது. 125 ரூபா அப்படின்னு க்ளோசிங் கொடுத்துருக்கு காலோட ப்ரீமியம். அதான் பர்டிகுலராக 22,500 அப்படிங்கிற கால் ப்ரீமியம்.
இந்த பிரீமியத்தோட பிரைஸ் வந்து கால் சைடில் வந்து மேலே மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 22,600. அப்போ 625 அப்படின்னு நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் கீழே நமக்கு வந்து டவுன் சைடில் வருது அப்படின்னா புட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 22,500 அப்படிங்கிற புட்டோட ப்ரீமியத்தோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 129 ரூபா. அப்போ 129 ரூபாய் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் கரெக்டாக நீங்கள் பாருங்கள் 400 470. அப்போ மார்க்கெட் கரெக்டாக வந்து இந்த சாரி 370. அப்போ மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து 370 ரூபா அந்த இந்த இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுடைய ப்ரீவியஸ் டைனுடைய வேல்யூ ஏரியா ஹை இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ ஏரியா ஹை வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதான் வந்து நம்ம வந்து புட்டோட பதில். அதாவது என்னன்னா செல்லர்ஸ் வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா இப்போ வந்து ஷார்ட் ரேஞ்சு ஒயிட் ரேஞ்சுன்னு பார்ப்பாங்க. நம்ம வந்து ஷார்ட் ரேஞ்ச் மட்டும் பார்த்துருவோம். ஒயிட் ரேஞ்சுனா 2 பிரீமியத்தையும் ப்ளஸ் பண்ணணும். கூட்டி மேலே இங்கே இப்போ ப்ளஸ் பண்ணணும், கீழே மைனஸ் பண்ணணும். இப்போ 2 பிரீமியம் சேர்த்திங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு 250 ரூபா வருது அப்படின்னா இப்போ இந்த 250 ரூபாய் நம்ம ப்ளஸ் பண்ணணும். இப்போ 22 500லேருந்து சாரி 22,500 உள்ள இருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா அந்த 250 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா மேலே வந்து நமக்கு வந்து 22,750 ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்போ கீழே வந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 250 மைனஸ் பண்ணணும். இப்போ மார்க்கெட் வந்து கீழே வந்து இப்போ நீங்கள் 22,500 க்ளோசிங் கொடுத்துருக்கு அப்படின்னா 250 ரூபா அப்படிங்கிறத வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு வந்து வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்குது பாருங்கள் இந்த இடம் 22,250 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்க நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பிரீமியத்தை வச்சு நம்ம பார்க்குறோம், மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு பார்க்குறோம், இதை வச்சு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம பார்க்குறோம். எப்படிலாம் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ட்ரேட்டாக இருந்தால் நம்ம வந்து எந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் லைவாக அனலைஸ் பண்ணுங்கள். ப்ரீமியம் வந்து மேலே இன்னும் கால் சைடு நம்ம வந்து காலை வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும் புட் ஆப்ஷனை. ஸோ இது வந்து ஒவ்வொரு சிங்கிளாக இப்போ நம்ம 120 130 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா இப்போ கால் ஆப்ஷன் அப்போ வந்து இதில் வந்து 522,500லேருந்து ஒரு 130 ரூபாய் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. காலை வந்து ப்ளஸ் பண்ணணும். அப்போ 630 ரூபா. ஸோ இதை மைனஸ் பண்ணணும். இப்போ புட் ஆப்ஷன் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். 125 ரூபா அப்படின்னா அப்போ வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். அதை வந்து 125 ரூபா மைனஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து சப்போர்ட் லெவல் வந்து பிரீமியத்தை வச்சு பார்க்குறது. ஆப்ஷன் டேபிளில் வச்சு நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறது. இது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் நமக்கு எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து டிபிஓஸ் வந்து அதிகமாக இருக்குது, எந்தெந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து வேல்யூ ஏன்னா எப்போவுமே வேல்யூ ஏரியா ஹை வேல்யூ ஏரியா லோங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து வால்யூமாக ட்ரேட் ஆன இடமா இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்த வந்து நம்ம எப்போவுமே வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். மார்க்கெட் அந்த இடத்த உடைக்கி அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து அடுத்த லெவலுக்கு போக போகுது அப்படின்னு நினைச்சு மேலேருந்து மார்க்கெட் இந்த வேல்யூ ஏரியா ஹையை உடைக்கி அப்படின்னா மார்க்கெட் அடுத்த லெவலுக்கு மேலே போக போகுது. அப்போ அடுத்து டே ஹை இருக்குது, டே ஹை டே லோ வேல்யூ ஏரியா ஹை வேல்யூ ஏரியா லோ. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது வால்யூமாக ட்ரேடான இடமா இருக்கும் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அதனால தான் நம்ம வந்து டே ஹை டே லோ வேல்யூ ஏரியா ஹை வேல்யூ ஏரியா லோ அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 டிபிஓக்கு மேலே இருந்துட்டாலே அது வந்து பீபாக் 10 மொத்தமே 13 டிபிஓ தான். அதில் 10க்கு மேலே 11 இருந்துட்டா கூட அது பீபாக் தான். அப்போ இங்கே இருக்கிற எல்லா டிபிஓமே எழுதா இருக்குது, 13 டிபிஓமே எழுதா இருக்குது. அதான் வந்து பிபிஓசிம்பாங்க, ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அது பிபிஓசி அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவாங்க மார்க்கெட் ப்ரொஃபைலில். அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்தோம்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது ஒரு சப்போர்ட் நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இருக்கும். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே டவுன் சைடில் இந்த வேல்யூ இந்த இது அதாவது க்ளோசிங்க்கு கீழே இந்த வேல்யூ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோசிங் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்த மார்க்கெட் வந்து உடைக்கி ஆனால் உடச்சி மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆக முடியல அப்படின்னா மார்க்கெட் கீழே இருந்தால் கண்டிப்பாக நம்ம டவுன் சைடில் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். மார்க்கெட் கீழே க்ளோசிங் இல்லை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வேல்யூ ஏரியா இந்த இடத்துல க்ளோசிங் ஆகி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு காமன் நேர கேண்டில் மேலே க்ளோசிங் கொடுத்துட்டு அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து அடுத்ததாக நமக்கு வந்து ஒரு பை சைடில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூ ஏரியா ஹையவோ இல்லைனா டே ஹையவோ நம்ம வந்து ஒரு சின்ன டார்கெட் வச்சு ஒரு சின்ன ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இதான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் கிடைக்கும் நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு ட்ரேட் பண்ணும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் இன் ஒயை வச்சு பார்ப்போம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்துட்டோம் நமக்கு வந்து மேலே போச்சுன்னா 530 600 630 அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ கீழே வந்துச்சு அப்படின்னா கீழே வந்து நமக்கு இமீடியட்லியாக நமக்கு வரக்கூடிய சப்போர்ட் லெவல் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 22,360 அது 22,350 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அப்போ இந்த இதெல்லாம் வந்து நமக்கு அங்கே என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நம்ம லைவாக பார்த்துருவோம் சேஞ்ச் இன் ஒய்யில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்குறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ இன்னைக்கு க்ளோசிங் நடந்திருக்கு இல்லையா? இந்த 22,500 அப்படிங்கிற ப்ரைஸ். இந்த 22,500 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. பாருங்க, கால் சைடில் வந்து 3.36 க்ரோவும், புட் சைடில் வந்து 1.85 க்ரோவும் இருக்குது. இப்போ இது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் இந்த இடத்த வந்து உடைச்சி மேலே போகுது அப்படின்னா அடுத்த நமக்கு வந்து இருக்கிறது வந்து 550, 22,600. ஸோ இந்த ரெண்டு ப்ரைஸ், இந்த 550, 600 அப்படிங்கிற ப்ரைஸ் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதை விடலாம் இந்த ப்ரைஸை இந்த இதை உடைக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் மார்க்கெட்டுக்கு. ஓகே, மார்க்கெட் கீழே வந்தது இமிடியட்லியாக நமக்கு சப்போர்ட் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு வந்து 22,450, 22,400, 22,350. அதான் நம்ம வந்து ப்ரீவியஸ் டைமுடைய வேல்யூ வரியா ஹை பார்த்தோம் இல்லையா, அந்த இடம் 22,350. 22,350ல் கால் சைடில் 8 லட்சமும் புட் சைடில் வந்து 54 லட்சமும் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். இப்போ நம்ம சேஞ்சின் ஓயை வச்சு நம்ம பார்க்கலாம். சேஞ்சின் ஓயில் எந்தெந்த மாதிரி நமக்கு டைட்டாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேஞ்சின் ஓயை எப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்சின் ஓயிலே வந்து என்ன சொல்லுதுன்னா 22,500 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்லுது. ஏன்னா காலில் பாருங்கள் 2 அதில் 3 கோடி இருந்தது, இதில் 2.31 கோடி இருக்குது. அப்போ இந்த இடம் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்போ அடுத்து மார்க்கெட் வந்து சேஞ்சின் ஓயப்படி நமக்கு வந்து அடுத்து சப்போர்ட் அப்படின்னா 22,450, அடுத்து 22,400, 22,350 அப்படிங்கிற லெவல்லலாம் வந்து பெரிய அளவில் நமக்கு வந்து சேஞ்சின் ஓயில் வந்து சப்போர்ட் தெரியலை. கால் சைடில் இருக்குது, புட் சைடில் 6 லட்சம் இருக்குது புட் சைடில். கால் சைடில் மைனஸ் இருக்குது. இந்த 22,350ங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதான் வந்து ப்ரீவியஸ் டைனுடைய வேல்யூ ஏரியா ஹை. அந்த இடம் தான் நமக்கு வந்து சேஞ்சின் ஓய் எப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து கால் சைடில் யாருமே இல்லை, புட் சைடில் தான் நமக்கு வந்து 6 லட்சம் கான்ட்ராக்ட் அங்கே வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். நீங்கள் வந்து நாளைக்கு வந்து லைவாக ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் போயிட்டு ஆப்ஷன் செயினில் டேபிளில் போய் ஐவி செக் பண்ணுங்கள். கால் சைடில் ஜாஸ்தியாக இருக்குது. நான் இப்போ பார்க்கும்போது கால் சைடில் தான் புட் சைடில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. 12, 13 இருக்குது. கால் சைடில் வந்து 7, 8 அப்படிமா இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஐவி வந்து ரொம்ப முக்கியம். ஐவி வந்து கொஞ்சம் நமக்கு வந்து இன்ட்ராடே பண்ணக்கூடியவங்களுக்கு ஐவி அந்த மாதிரி நமக்கு வந்து இதாகும். டக்குன்னு ஸ்பைக் ஆகும்போது நமக்கு வந்து ஏதாவது ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் சீக்கிரம். ஓகே, இதான் நம்ம ஐவி பார்க்குறது. ஆப்ஷன் டேபிளில் பார்த்துக்கோங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி. இந்த சேஞ்சின் ஓயே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுதுன்னு பாருங்கள், லைவாக பாருங்கள். நம்ம இப்போ பார்க்குறத விட நீங்கள் லைவாக பார்த்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.